பூர்ணச்சந்திரனுடைய மறைவு என்பது யாராலையுமே ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். நம்முடைய அமைப்புகளில் இந்த விஷயத்தை நாம் ஊக்குவிக்கலை. இருந்தாலும் கூட அவருடைய இழப்பு உலகத்துக்கு ஒரு செய்தியாக ஆயிருக்கு. நீ விளக்கேற்றுறதுக்கு அங்கே விடலையா, தீபம் ஏற்ற விடலையா, நான் என்னையே தீபமாக்கி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை முருகன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். பூர்ணச்சந்திரன் தெளிவாக சொல்கிறாரு, நான் திருப்பரங்குன்றத்தில் ஏன் இந்த செயல் பண்ணலைன்னு சொன்னால், நம்முடைய கடவுளுக்கு களங்கம் விடக்கூடாது அந்த இடத்துக்கு. அது மட்டும் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஈவே ராமசாமி நாயக்கர் முன்னாடி நான் இதை பண்ணிக்கிட்டதுக்கு காரணம் அந்த மக்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும். கடவுள் உண்டு, கடவுளால் தான் நம்ம வாழ்கிறோம், அப்படி புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இதை செஞ்சுக்கிட்டேங்கிறேன். என்னுடைய வருத்தமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த செயலுக்கு ஒரு வருத்தத்தை கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அதை சார்ந்த கட்சிகளோ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலை என்பது விஸ்வ இந்து பரிஷத் ரொம்ப மனவேதனையில் இருக்குது. கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து, வீடு தேடி போய் அவனுக்கு பணத்தை கொடுத்து எல்லா செயலும் பண்ணக்கூடிய அரசாங்கம், ஒரு கொள்கைக்காக ஒரு லட்சியத்துக்காக உயிர் நீற்ற அதாவது அவன் திமிரில் போய் செத்தான், இவர் தன்னுடைய தியாகம் பண்ணி செத்தவருக்கு எதையும் செய்ய அரசாங்கம் தயாராக இல்லைன்னு சொன்னால், தமிழக அரசாங்கம் என்னதான் செய்ய போகுது தெரியல. இந்த செய்தி வாயிலாக நான் ஸ்டாலினுக்கு ஒரு செய்தி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்துக்கள் மீது வெறுப்பு இருக்குது, இந்து தெய்வங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் ஓப்பனாக ஒரு அறிவிப்பு கொடுங்க, எங்களுக்கு இந்துக்களுடைய ஓட்டு வேண்டாம், யாரெல்லாம் இந்து கடவுள்களை நம்புகிறார்களோ அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை, மற்றவர்கள் எங்களுக்கு ஓட்டளித்தால் போதும் அப்படி சொல்லி நீங்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எலெக்ஷனை சந்திக்க தயாரா? இது எங்களுடைய கேள்வி. ஆகவே அரசாங்கமானது மதச்சார்பற்ற அரசாங்கம் என்று சொன்னால், மதத்துக்கு ஒரு சட்டத்தை முஸ்லீம்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் நீங்கள் இருக்கீங்கன்னா, அப்போ இந்துக்களை யார் ஆட்சி பண்ணுறது? அப்போது இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் வேலை பார்த்துட்டீங்க, அறிவிப்பு கொடுங்க. இது எங்களுடைய வேண்டுகோள். ரெண்டாவது, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு வேண்டுகோள், இந்த லட்சியத்துக்காக உயிர் நீத்த பூர்ணச்சந்திரனுடைய மனைவி, அவர்கள் ஒரு பட்டதாரி, அந்த அம்மாவிற்கு ஒரு அரசு வேலையை அவசியமாக நாம் கொடுக்கணும். கொடுக்கறதன் மூலமாகத்தான் இந்த விஷயம் உண்மையான விஷயம், அதற்காக அவர் உயிர் நீத்தது கூட அது ஒரு பெரிய தியாகம் என்பது மக்கள் முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும். இது எங்களுடைய வேண்டுகோள். அது மட்டும் இல்லை, நீங்கள் சட்டத்தை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம், முன்னாள் முதலமைச்சருக்காக இடம் கேட்டப்போ நீங்கள் போய் கோர்ட்டில் நின்று அந்த கோர்ட்டு சொல்லிச்சு எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போது அதே கோர்ட்டு தானே இப்பையும் சொல்லுது. ஆனால் அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் மதிப்பு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக்கும் பொழுது நான் இந்த அரசியலமைச்சு சட்டத்தை மதிப்பேன்னு சொன்னீங்களே, அப்போ இதுதான் நீங்கள் மதிக்கிறதா? ஆகவே தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள். வரக்கூடிய தேர்தல் காலத்தில் திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்றுவதற்கு, அது மட்டுமில்லை, இந்துக்களுடைய உரிமையை யார் பாதுகாப்பார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களுக்கு நாம் கூட நிற்கணும். இந்த திருப்பரங்குன்ற தீபத்தூணில் என்றைக்கு கோர்ட்டு தீர்ப்பு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாலும் சரி, அன்றைக்கு கார்த்திகை தீபம்தான் இல்லை, அன்றைக்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் விஸ்வ இந்து பரிஷத் விடுறோம். விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி மற்றும் இதற்காக போராடக்கூடிய அனைத்து இயக்கங்களும் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கேற்று வரக்கூடிய நாள் வரை இதை நாங்கள் விடமாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். அதற்காக அனைத்து மக்களும் நம்ம கூட இருந்து, இதற்காக அகில பாரத சன்னியாசிகள் அமைப்புலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாம் தினசரி இந்த பிரார்த்தனையை செய்துட்ருக்காங்க. நாம் ஒவ்வொரு சஷ்டிக்கும் திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற வர ஒவ்வொரு இல்லந்தோறும் வீதிதோறும் கந்த சஷ்டி படிக்கிறது என்று முடிவு செய்து இதை பிரார்த்தனையாக நாங்கள் வைக்கிறோம். பூர்ணச்சந்திரனுடைய குடும்பத்திற்கு இறைவன் எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை செய்து கேட்டுக்கிறோம். இறக்குறதுக்கு முன்னாடி வெளியிட்ட அந்த ஆடியோவில் நான் ஒரு திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றதான் சொல்லியிருக்காரு. 16 நாள் ஆகியும் அந்த திமுகவில் இருந்து யாரும் வரல, அமைச்சர்கள் யாரும் வரல.
மற்ற கட்சிகள் நீங்கள் சொன்ன அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்குலாம் வந்து அரசு 10 லட்சம் கொடுத்துச்சுருந்தீங்க. அதே இடத்துக்கு நிறையா கட்சிகள் போய் ஆறுதல் அந்த இதெல்லாம் தெரிவித்தாங்க, இரங்கல்லாம் தெரிவித்தாங்க. ஆனால் எந்த கட்சிகளும் இங்கே வரல. அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா தெரில, சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களாக இவங்க குடும்பத்தை பார்க்க வரேன்னு சொன்னப்போ அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் யாரும் எங்களை பார்க்க வர வேண்டியதில்லை, எந்த தியாகத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கலையோ நீங்கள் வர தேவையில்லை. எங்களுடைய ஒரே கோரிக்கை, நீங்கள் எங்களை பார்க்க வர வேண்டாம். எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் திருப்பரங்குன்ற தீபத்தூணுக்காக தன் உயிரை மாய்த்து கொண்டார். அந்த தீபத்தூணில் விளக்கேற்றுங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. நீங்கள் எங்களை வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தார் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்றைய தினம் அகில பாரத சன்னியாசி சங்கம் மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் இங்கே அந்த புஷ்பாஞ்சலி செய்வதற்காக வந்திருந்தோம். இந்த சமயத்தில் சன்னியாசிகள் தலைமையில், சன்னியாசிகளுடைய முன்னிலையில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். இந்த உறுதிமொழியோட நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, இந்த வீரமானது, இந்த தியாகமானது வெறும் அப்படியே பிசிந்து போயிடக்கூடாது. இந்த தியாகத்தை நாம் போற்ற வேண்டும். அதற்காக எல்லாம் வல்ல இறைவனின் சாட்சியாக, சர்வசக்தி வாய்ந்த இறைவனின் சாட்சியாக, நம்முடைய முன்னோர்கள், குலதெய்வம், நம்முடைய இஷ்ட தெய்வம், இவை எல்லாத்துடைய சாட்சியாக இன்று நாங்கள் இந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறோம். உறுதிமொழியுடைய நோக்கம் என்னன்னா, இந்த பூர்ணச்சந்தர் அவர் விட்டு சென்ற பணியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இந்த தீபத்தூணில் தீபம் ஏறும் வரைக்கும் எங்களுடைய பணியானது தொடர்ந்து அதற்கான அடுத்த கட்ட அறப்போராட்டங்களில் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அத்தனை சன்னியாசிகள் முன்னிலையில், சன்னியாசிகளுடைய ஆசையோடு இந்த உறுதிமொழியை நாங்கள் எடுத்திருக்கோம். என்னுடைய பேர் ராமன், விஸ்வ இந்து பரிஷத் மாநில அமைப்பு செயலாளர், வட தமிழகம். அதே சமயத்தில் இன்றைக்கு அவர்களுடைய இல்லத்தில் கூட அங்கே தீபம் ஏற்றி சன்னியாசிகள் ஆசி புரிஞ்சிருக்கிறாங்க. இங்கே ஏற்றின தீபம் இது திருப்பரங்குன்றத்தில் விரைவில் ஏற்றப்படும் என்ற அந்த சன்னியாசிகளுடைய அவங்களுடைய ஆசிகள் நிச்சயமாக வலுப்பெறும், நிறைவேறும். ராமன், விஸ்வ இந்து பரிஷத் மாநில அமைப்பு செயலாளர். மற்றும் இங்கே வந்திருக்கவங்கலாம் அகில பாரத சன்னியாசிகள் சங்கம், அதோடைய சன்னியாச பெருமக்கள். நன்றி. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.